இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அவரைக்காய் சிக்கன். நம்மள நிறைய பேருக்கு அவரைக்காய் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த சிக்கன் கிரேவியோட நம்ம அவரைக்காவை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவரைக்காவை விரும்பாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இன்றைக்கி இந்த அவரைக்காய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த அவரைக்காய் சிக்கன் செய்கிறதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணணும். இதுக்கு தேவையான முதல் பொருள் பார்த்திங்கன்னா ஒரு சில்லு தேங்காயை நம்ம அறுத்து கடாயில் போட்டு ஃபஸ்ட்டு வறுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சோன்னு சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இதையும் நம்ம போட்டிருக்க தேங்காயோடு சேர்த்து வறுத்துடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகு நம்ம இந்த இதோடு சேர்த்து போட்டுடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துடுங்க. நல்லா அப்படின்னா லைட் ப்ரௌன் கலரில் வரா மாதிரி வறுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சோன்னு கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். அதாவது முந்திரி பாதாம் மட்டும் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். அந்த மிக்சியில் நம்ம வறுத்த இந்த இதெல்லாம் அதில் போட்டுட்டு அரைச்சிடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் மையாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த பொடியை. இப்போ இன்னொரு கடாயை எடுத்து அதில் நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீறி அந்த இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட. இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோன்னு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இல்லைனா 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியில் தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. இப்போது இதில் 150 கிராம் அவரைக்காய் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதை போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அவரைக்காயும் அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அவரைக்காய் லேசாக வெந்தால் போதும். ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம ஹீட்டில் வைப்போம். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அவரைக்காய் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெந்துச்சா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறமா அதாவது சிக்கன் 65 கொஞ்சோன்னு நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி சிக்கன் 65 செஞ்சு அப்படியே இந்த கலவையில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் 65 அவரைக்காய் இது ரெண்டும் கொஞ்சம் வேகட்டும். இது வெந்துட்டுருக்க கொஞ்ச நேரத்துலேயே அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு அரைச்சி வச்ச பொடியை இதோட போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ நம்மளோட அவரைக்காய் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுடலாம்.